திருன்னு விஜய் இப்போ முழிச்சிட்டே இருக்காரு. இல்லைனா விஜய் என்னன்னா பயங்கரமாக திடீர்னு அனாமிகாவெல்லாம் பலார்னு ஒரு அறையெல்லாம் விட்டு இதுக்கப்புறம் என் பிள்ளை என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பி அனாமிகா அந்த வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னா, அதுவும் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அண்ணன் சூர்யா 2 அண்ணிகளையுமே கொல்ல பார்த்தது அனாமிகா தான், அடியாட்கள் கூட்டது அனாமிகா தான். ஆனால் வந்து அவங்க திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஏய் உன்ட்ட பேசணும் வாடா அப்படின்னா உடனே குடுன்னு பப்பி மாதிரி பின்னாடியே போயிட்டுருக்காரு. என்ன மனுஷன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கதாபாத்திரத்தை ஒரு குழப்பமான, அதே சமயத்தில் ஒரு சரியான மனநிலை இல்லாத ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆளாக வச்சுருக்காங்க அவரை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு நடுவில் இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூடு இழந்து போயிட்டுருக்குங்கிறது தெரியுது. இந்த சீரியல் மட்டும் இல்லை, பல சீரியல்கள் வந்து இப்போ விஜய் டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சா, இல்லை ஏனோ தானோன்னு போனாலும் பரவாயில்ல நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல, ஒரு மாதிரி இழுத்துட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஆஹா கல்யாணத்தை கொஞ்சம் மாற்றணும்னா, நான் முதல்ல வந்து நான் தான் அழகியோட அம்மா ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களோ இல்லை சரோஜினியோ இந்த மாதிரி யாராவது ஒரு கதாபாத்திரம் திருப்பி வந்து புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை வைக்கணும். அதாவது இந்த அழகியோட அம்மா இறக்கலை, அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள இப்போ வீட்டில் வச்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து, குழந்தைனா ஓகே நீங்கள் குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்தில் விடலாங்கிறீங்க, அவங்க வந்து திருப்பி நான் தான் அம்மா என்னை ஒழுங்காக வந்து என்னை கூட வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், அதை வச்சு கதையில் எப்படி திருப்பங்கள் கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். இல்லை இப்போ அனாமிகா அது ஒரு அஸ்திரம் வச்சுருக்கேன், பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கேன் நாங்கள்ல, அது வந்து கடைசியாக வந்து இவர் குழந்தையே இல்லை, அது வந்து திருப்பி சூர்யா குழந்தை தாங்கிற மாதிரி ஏதாவது ஃபேக்காக டாக்குமெண்ட் ஏற்பாடு பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த கதை கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாச்சும் லைன் கொண்டு மட்டும் தான் சூடு பிடிச்சி நல்லா போகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.